ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. அம்பா சாம்பவி சந்திரமௌலி ரபலாபர்ணா மா பார்வதி காளி கைமவதி சிவா திரணயனி காத்யாயினி பைரவி சாவித்ரி நவயுவனா சுபகரி ஷாம் ராஜலட்சுமி பிரதா சித்ரூவி பிரதேவதா பகவதே ஸ்ரீராஜராஜேஸ்வரி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அன்பு நண்பர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, அருமை பெரியோர்களே, இங்கு திரளாக கூடியிருக்கக்கூடிய பக்த சிரோன்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அபிராமி அந்தாதி பற்றி பல ஆண்டோர்கள் பலர் விளக்கங்களும் வியாக்கியானங்களும் தந்திருந்தாலும் கூட இந்த எளியனுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த நல்லதொரு வாய்ப்பை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்வும் புலகாங்கிதமும் அடைகிறேன். அந்தாதி என்றால் ஒரு செய்யினுடைய அந்தத்தில், அதாவது முடிவிலே வருகிற ஒரு சொல் அடுத்த செய்யினுடைய ஆதியில், அதாவது தொடக்கத்தில் வருவது அந்தாதி. அந்தம் ஆதியாக வருவது அந்தாதி. இந்த உலகத்தில் பல்வேறு மொழிகள் இருக்கின்ற இந்த மொழிகளில் அந்தாதி இருக்கின்றனவா என்றால் இல்லை. இத்தகைய பெருமை தமிழ் மொழியைச் சேரும். இதைத்தான் பாரதி சொன்னான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணும்னா. கொஞ்சம் இருமாப்போடு சொன்னான். ஏனென்றால் பாரதிக்கு லத்தீன் மொழி தெரியும், பாரசீகம் தெரியும், மலையாளம் தெரியும், தெலுங்கு தெரியும், சான்ஸ்கிரிட் தெரியும், ஆங்கிலம் தெரியும். இவையெல்லாம் தெரிந்த காரணத்தினால்தான் அவை அந்த இலக்கியங்களில் உள்ள இலக்கியத்தின் மனம் நுகர்ந்து மற்ற இலக்கியத்தோடு தமிழை ஒப்பீடு செய்த காரணத்தினால் மற்ற மொழிகளில் இல்லாத வளமை, செழுமை, இளமை, தொன்மை, இனிமை இந்த தமிழ் மொழியில் மாத்திரம்தான் இருக்கிறது என்று தமிழின் சுவையை நன்கு தெளிந்து உணர்ந்த காரணத்தினால்தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணும்னா. அதாவது அரசியலில் தாய் கட்சியை விட்டு பிரிஞ்சு போய் மற்ற கட்சியில் இருந்து பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கசப்பான அனுபவங்களை பெற்று மீண்டும் பிறந்த இடத்திற்கு வந்து தாய் கட்சியிலே இணைந்த போதுதான் சுதந்திரத்தோடு சுவாசிக்கிற சுகம் தெரியும். இந்த அரசியல் தத்துவம், வரலாறு, சரித்திரம். ஒரு தாயிடமிருந்து பிள்ளை கோபித்துக் கொண்டு நண்பர்களோடு சேர்ந்து சுற்றி கஷ்டப்பட்டு மீண்டும் 10 நாள் கழித்து தாயிடம் வந்து சேரும் போதுதான் தாயினுடைய மடியின் சுகம் தெரியும் இல்லையா? ஒரு உண்மையான நண்பனை விட்டு பிரிந்து மீண்டும் அந்த நண்பனை சந்தித்து நட்பு கொள்ளும் போதுதான் நட்பினுடைய மாண்பு தெரியும், மகத்துவம் புரியும். அதுபோல பாரதி பல மொழிகளை கற்று தெளிந்து மற்ற மொழிகளில் உள்ள இலக்கியங்களில் இல்லாத சிறப்பு தமிழ் மொழியில் மாத்திரம்தான் உண்டு என்று தெளிவுபடச் சொன்னான். அவ்வளவு தொன்மையான மொழி நம் தமிழ் மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மொழி சமணர்கள் தீயிலே எரித்து பார்த்தார்கள், வைகை நீரில் அழுத்தி அழிக்க பார்த்தார்கள், முடியவில்லை. அது மட்டுமல்ல, பல்வேறு புலத்து மன்னர்கள், பௌத்தர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ஆங்கிலேயர்கள் என பல்வேறு மதங்களை சார்ந்த மன்னர்கள் தமிழகத்தினுடைய வளங்களை, திருக்கோயில்களில் உள்ள கலையம்சம் பொருந்திய சிற்பங்களையும் சிலைகளையும் வைரம், வைடூரியம், முத்து, கோமேதகம், பவளம், பொன், செப்பு, தாமிரம் என அனைத்தையும் அபகரித்து சூறையாடிய போது கூட வற்றாத வளம் தரும் நம் செம்மொழியாம் தமிழ் மொழியை மாத்திரம் அவர்களால் சூறையாட முடியவில்லை. அவர்கள் விட்டு சென்றதனால் தான் இன்றைக்கு அபிராமி பட்டருடைய அபிராமி அந்தாதியை பற்றி விளக்கங்களையும் வியாக்கியானங்களையும் நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஆக தமிழ் மொழிக்குன்னு ஒரு கிராவிட்டி பவர்னு சொல்லுவாங்கள், அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. ஆதி அந்தம் என்ற வலையிலே சிக்காத இறைவனை கடவுளினுடைய தொடர்பு மொழி வடமொழிதான் என்று ஒரு சாராருடைய வாதத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றாலும் கூட அந்த மொழியில் கூட சிக்காத கடவுளை அந்தம் ஆதி என்ற கலையிலே சிக்க வைத்த பெருமை தமிழ் மொழியை சாரும் இல்லையா? தமிழை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தானே ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தால் உமையம்மை. அருணகிரிநாதனுடைய நாக்கிலே ஓம் என்று தன் வேலாயுதத்தால் எழுதினானே செந்தூர் வேளவன். எதற்காக? முத்தைத்தரு பத்தி திருநகி அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்கொரு வித்துக்குருவரை என போதும் என்ற முத்தான தமிழை கேட்கத்தானே.
சுந்தரமூர்த்தி நாயனாரை அவர்தம் திருமணத்தின் போது சிவபெருமான் பித்தனாக வந்து தடுத்தாட்கொண்டது எதனால்? பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா என்ற சத்தான தமிழை கேட்கத்தானே. பணமே குறிக்கோளாக திறந்த பட்டினத்து பிள்ளையை மருதவாணனாக வந்து மனம் மாற்றியது எதனால்? அவர்தம் பைந்தமிழை கேட்பதற்காகத்தான். கவி சக்கரவர்த்தி கம்பன் ராமாயணத்தை திருச்சி திருவரங்கத்திலே தாயாருடைய சன்னதிக்கு எதிரே அமர்ந்து அரங்கேற்றிய போது அங்கு அருகே இருந்த நிசும்ம பெருமான் தலையசைத்து மகிழ்ந்தது எதனால்? கம்பனுடைய கவிமொழியாம் தமிழ் மொழியை கேட்கத்தான். திருமங்கை மன்னன் வழிப்பறி மன்னன் கல்லனாக மாறி காட்டு வழியே வந்த புதுமண தம்பதியிடம் நகைகளை கலற்றச் சொல்லி மிரட்டி கேட்டான். அவர்களும் அனைத்தையும் கலற்றி கொடுத்தார்கள். மூட்டையாக கட்டினான். அந்த மூட்டையை தூக்க முடியவில்லை. நீங்கள் மாயக்காரர்களோ, மந்திரம் ஏதும் போட்டீர்களா? நீங்கள் யார் என்று திருமங்கை மன்னன் கேட்க, அவர்கள் திருமங்கை மன்னன் காதருகே சென்று ஓம் நமோ நாராயணா என்று அச்சாட்சர மந்திரத்தை அவர்கள் காதிலே ஓத, அவன் அந்த இருவரையும் பார்க்க திருமாலும் பிராட்டியாரும் இணைந்து வானலாவ காட்சி தந்தது எதனால்? வாடினேன் வாடி வருந்தினேன் மனதால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தம் கலவியே கருதி ஓடினேன் ஓய்வி உய்வதோர் பொருளால் உணர்வினும் பெரும் பதம் திரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த தமிழை கேட்கத்தானே. பாரதியை எட்டயபுரத்து பார்ப்பன குலத்திலே வறுமையில் உழலச் செய்து பிறப்பித்தது எதனால்? அவன் செழுந்தமிழை கேட்பதற்காகத்தான். அதுபோல திருக்கடையூர் அபிராமிப்பட்டர் தன் அழகிலே லயிக்கச் செய்து சரபோஜியார் கேட்ட வினாவிற்கு அபிராமிப்பட்டர் வேறு விடையை சொன்ன காரணத்தினால் பக்தனின் பொருந்தா விடையை மெய்விப்பதற்காக அன்ன அபிராமி தானே வந்து தடுத்தாட்கொண்டது எதனால்? உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்கு மத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் ஸ்ருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்புச் சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. இதை போன்ற தமிழை கேட்பதற்காகத்தானே. சூடிக் கொடுத்த சுடர்கொடியாம் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளாய் திருவல்லிபுத்தூர் ஆண்டாளை திருவரங்கத்து பெருமான் ஆட்கொண்டது எதனால்? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளான் நீராடப் போதுவினோ நேரிடையீர் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்துளி நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் செங்கன் கதிர்மதியும் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் பாரோர் புகழ படிந்தேளார் எம்பாவாய். கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளச் செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாட்டமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாலி வெண்சங்கே என்றவனின் தேன் சுரியும் தேன்மொழியை கேட்கத்தானே. பெரியாழ்வாரை தன் மாமனாராக திருவரங்கப் பெருமான் ஆட்கொண்டது எதனால்? மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் விடுத்தான் மாணிக் குரலானே தாளேலோ வையமளந்தானே தாளேலோ. உடையார் கணமணியோடு உன் மாதுளம்பூ இடைவிரவி கோர்த்த எழில் தெயிலோடு விடையேறும் காபாலி ஈசன் விடுத்தான் உடையாய் அலேல் அலேல் தாளேலோ உலகமளந்தானே தாளேலோ. இந்த தமிழை கேட்பதற்காகத்தானே, இந்த தாளாட்டு கேட்பதற்காகத்தானே இறைவன் பெரியாழ்வாரை மாமனாராக ஏற்றுக்கொண்டான்.